கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் சென்னையை சார்ந்த சகோதரர் பிரபாகர் என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட காரியம், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு குறிப்பாக குடும்பத்தினுடைய சமாதானத்தை குலைத்து போட நினைக்கிற அநேக சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படணும். தெய்வீக சமாதானத்தை குடும்பத்தில் கொடுக்கும்படியா என்னோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சமாதான குலைச்சல்கள் இயேசுவை நாமத்தில் மாறட்டும் ஆண்டவர். குடும்பத்தில் தெய்வீக சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, புலம்பல் புலம்பல் ஆனந்தமாய் மாறும். எனக்கு நிறைய பேர் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். நம்மளை அறியாமல் நம்முடைய இருதயம் புலம்புகிறது. நம்மளை அறியாமல் நம்முடைய மனசு புலம்புகிறது. நம்மளையும் அறியாமல் நம்முடைய சிந்தை புலம்புகிறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில, நான் பார்த்துருக்கிறேன். நிறையவே ரோட்டில் நடந்து போவாங்க, பேசிக்கிட்டே போவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. புலம்பல், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள், ஏன் எனக்கு இந்த நிந்தைகள், ஏன் எனக்கு இந்த அவமானங்கள் என்று நம்முடைய இருதயம் புலம்புகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 30:11 வாசிக்கும் பொழுது, உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவா. எவ்வளவு பெரிய காரியம்! புலம்பல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு எஸ்டீமான ஒரு வேதனைக்குரிய காரியம். ஆனால் மிகுந்த ஆனந்த மகிழ்ச்சி, அது ஒரு சந்தோஷத்துக்குரிய காரியம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறான். எல்லாரும் மாற்றத்தை விரும்புகிறோம். எல்லாரும் மாற்றத்தை நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லா நேரத்துலேயும் அந்த மாற்றங்கள் வராது. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். என்ன மாற்றம்? உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். சில பேருடைய புலம்பலை நான் கேட்டிருக்கிறேன். வேதாகமத்தில் அப்படி புலம்பின ஒரு சகோதரி, ருத்துவின் புத்தகம் 1 அதிகாரம் 20 இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஒரு குடும்பம் பெத்லகேம் என்கிற ஊரில் தான் சொந்த ஊர். அந்த சொந்த ஊரை விட்டுட்டு மோவாப் என்கிற இன்னொரு தேசத்திற்கு பிழைக்க போகிறாங்க. அங்கே போன இடத்துல கணவனை பறி கொடுக்குறாங்க, மூத்த மகனை பறி கொடுக்குறாங்க, இளைய மகனை பறி கொடுக்குறாங்க. மறுபடியும் பெத்லகேமுக்கு, சொந்த நாட்டிற்கு, சொந்த ஊருக்கு வராங்க. அப்போந்தான் ரூத் 1:20 எல்லாரும் அவளை பார்த்து கேட்குறாங்க, நீ நகோமி தானே? உன்னை பார்த்தா நகோமி மாதிரி தான் தெரியுது. அவள் புலம்ப ஆரம்பித்தாள், என்னை நகோமி என்று அழைக்காதிருங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கொடுத்தார், என்னை மாறாள் என்று அழையுங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்மளையும் அறியாமல் நம்ம புலம்புகிறோம்ல. அன்னைக்கு நகோமியுடைய புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினா. அவருடைய சந்ததியில் தான் தாவீது, அந்த சந்ததியில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனக்கும் என் வாழ்க்கை கசந்து விட்டது, என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது, என் வாழ்க்கை வேதனையாகிவிட்டது என்று புலம்புகிறீர்களோ? இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். இன்றைக்கி நம்ம புலம்புகிறோம்ல, இந்த புலம்பலை கர்த்தர் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் இருதயத்தை விட்டு, உங்கள் சிந்தையை விட்டு மாற்றப்போகிறா.
வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 51:11 வாஸ்து பாருங்க. ஏசாயா 35:10 வாஸ்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சஞ்சலம், தவிப்பு, புலம்பல் உங்களை விட்டு ஓடி போகும். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, நித்திய ஆனந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வரும். உங்கள் புலம்பல் மாறப்போகிறது. சஞ்சலம்னா என்ன தெரியுமா? தவிப்புனா என்ன தெரியுமா? சஞ்சலம் என்றது புலம்பல். ஏன் எனக்கு இது நடந்தது? சஞ்சலம். நம்முடைய மனசு புலம்புது. ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள்? ஏன் எனக்கு இந்த கடன்? ஏன் எனக்கு இந்த உபத்திரவத்தை நான் அனுபவிக்கிறேன்? தவிப்பு, அதுவும் புலம்பல். எப்போ மாறும்? என் கண்ணீர் எப்பொழுது மாறும்? என்னுடைய வேதனை எப்பொழுது மாறும்? என் புலம்பல் எப்பொழுது மாறும்? நம்மளை அறியாமல் நம்மளுடைய இருதயம் புலம்புகிறது. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்ற விரும்புகிறார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் வேதனையோடு புலம்பலோடு வாழ்ந்து வருகிறார்களோ அவருடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். ரூத்தினுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின கர்த்தராகிய தேவன் நீர் இவர்களுடைய புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.